ரெண்டுல எந்த ஜாரை வந்து நான் யூஸ் பண்ணணும்? சட்னி அரைக்கிறதுக்கு நீங்க வலது பக்க செமி சர்க்கிள் வடிவில் உள்ள ஜாரை பயன்படுத்தலாம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது என்னோட கேலக்ஸி இந்த ஃப்ளிப் 7 மாடல். வாங்கி ஒரு 3 months ஆச்சு. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் நான் இதை வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன், என்ன பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உன் பேர் என்னடா? Z Flip 7. ஸோ 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு மறுபடியும் உள்ளே வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்பிள் 13 மாடல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதில் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெமினி, இந்த ஷர்ட்டுக்கு இந்த வாட்ச் போடவா இல்லை இந்த வாட்ச் எது பெஸ்ட்டாக இருக்கும்? அதே மாதிரி பேண்ட் கலர் உன்னால் சஜஸ்ட் பண்ண முடியுமா? அந்த சந்தன கலர் ஷர்ட்டுக்கு இந்த கருப்பு கலர் லெதர் ஸ்ட்ரா போட்ட வாட்ச் நல்லா இருக்கும். நீங்க என்னங்க இது? சொல்லுங்க. ஸோ எல்லாருமே இதில் பெருசாக பேசுகிறது வந்து இந்த ஜெமினை, இது வந்து இந்த கூகுளில் இந்த சாம்சங்கில் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு விஷயம் செய்ய போகிறது தேங்காய் சட்னி அரைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்கிறியா? தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிருக்கீங்க, சொல்றேன், எழுதிக்கோங்க. துருவிய தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, உப்பு, புளி. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். இப்போ இதுல ஏதாவது சேர்க்கவோ குறைக்கவோ நினைக்கிறீங்களா? இல்லை, நீ சொன்னதே போதும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பொருட்களை வச்சு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி தரேன். ஒரு மிக்ஸி ஜார்ல துருவிய தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, உப்பு, புளி இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊத்தி நல்லா மையா அரைச்சுக்கோங்க. அரைச்ச சட்னியை ஒரு பவுல்ல மாத்திட்டு இப்போ தாளிக்கலாம். ஒரு சின்ன கடாயில எண்ணெய் ஊத்தி சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கான தேங்காய் சட்னி தயார். நீங்க இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்க எனக்கு பிடிச்ச அல்டிமேட்டு. எனக்கு குக்கிங்லாமே இந்த ஜெமினி ஹெல்ப் மூலமாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, வேறு என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றது பாருங்கள். இப்போ அது சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி அரைப்போம். அது மட்டும் இல்லாமல் இது நார்மல் வாய்ஸில் சொல்லுது. இதே வீடியோவோட இருந்தால் எப்படிலாம் சொல்லுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். சமைக்கிறதுக்கு நம்ம தேவையானது ஆல்மோஸ்ட் நேற்று நைட்டே வாங்கி வச்சாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள், வெங்காயம் நல்லா இருக்கா இல்லை மற்ற ஜாமான்லாம் கெட்டு போயிருக்கா இல்லையான்னு கூட இது ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் சொல்லுது. அதுக்கு ஒன்று ஐடியாவும் தருது. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த தேங்காய் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா, வெங்காயம் மற்ற பொருள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லை கெட்டு போயிருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்றியா? தேங்காய், வெங்காயம், பூண்டு எல்லாமே பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. நல்ல சட்னி வரும் இதை வச்சு. நீங்க இப்போ தேங்காய் சட்னி தான் செய்ய போறீங்களா? ஆமாங்க, அதுதானே உங்கள்கிட்ட கேட்டேன். ஆமா, அதுக்கு தானே கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட கேட்டிருந்த தேவையான பொருட்கள்லாம் இங்க இருக்கிற தேங்காய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் தான் இல்லையா? வேற எதுவும் சேர்க்கணுமா? இல்லை இல்லை, இது நல்லா இருக்கான்னு சொன்னீங்க, அதோட போதும். மற்றது தான் நான் டவுட் இருந்தால் கேட்குறேன். மப்பை பற்றி அதுக்கு சரிங்க. மற்றபடி இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்க சட்னிக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க சட்னி அரைக்கும் போது ஏதாவது சந்தேகம் வந்தா கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேங்க. அது ஆன்சர் பண்ணது பார்த்தீங்களா? நார்மல் ஹியூமன்ஸ் பேசும்போது ஆமாம் அதுக்கு தான் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஷுவலோட சொல்லுது. ஸோ ஒரு பர்சன் கிட்ட கேட்டு சமைக்கிற மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு மற்றதெல்லாம் பேசலாம். கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க. நீ சொன்னதெல்லாம் போட்டேன். பொட்டுக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டாச்சு. வேற ஏதாவது சேர்க்கணுமா? Everything seems fine. Maybe you could just add some salt to taste. Okay, Englishல வரியா? Okay, fine, I will do that. Absolutely. Go ahead and add some salt and then blend it to your desired consistency.
Let me know how it turns out. நல்லா தானே தமிழ்ல பேசிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு இது வந்து அப்பப்போ வருது. திடீர்னு ஏன் இங்கிலீஷ்ல பேசுன்னு தெரியல. இப்போ நீ ஏன் இங்கிலீஷ்ல பேசுற? முதல்ல தமிழ் தானே பேசுன. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? சில நேரங்களில் நான் பேசும் மொழியை மாற்ற நேரிடும். ஆனால் நான் மீண்டும் தமிழுக்கு மாறிவிட்டேன். இப்போது நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? இப்போ நம்ம கர்நாடகால இருக்கனால நீ கன்னடால சொல்லு. கன்னடாவில் பேசணுமா? சரி, உங்களுக்கு இப்போது என்ன தேவை? ஆட் பண்ணிருக்கிறதுலாம் கரெக்டா? நான் சட்னி அரைக்க ஆரம்பிக்கலாமான்னு கன்னடாவில் சொல்லு. ನೀವು ಸೇರಿಸಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನೂ ಸೇರಿಸಿದ್ದೀರಿ. ಈಗ ನೀವು ಚಟ್ನಿಯನ್ನು ರುಬ್ಬಲು ಪ್ರಾರಂಭಿಸಬಹುದು. ನಿಮಗೆ ಇನ್ನೇನಾದರೂ ಸಹಾಯ ಬೇಕೇ? ಹೌದು. ರುಬ್ಬುವಾಗ ನಿಮಗೆ ನೀರು ಬೇಕಾದರೆ ಸೇರಿಸಬಹುದು. ಚಟ್ನಿ ಎಷ್ಟು ನುಣ್ಣಗೆ ಇರಬೇಕು ಅಂತ ನೀವು ನಿರ್ಧರಿಸಿ. ಈಗ ರುಬ್ಬಲು ಪ್ರಾರಂಭಿಸಿ. ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್. தேங்க்யூ. அது இப்போ கன்னடாவில் சொன்னதை எனக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் தெரியும். சால்ட்டை சேர்த்துங்கன்னு சொல்லிருச்சு. அது தமிழ்லேயே சொல்லிச்சு. இங்கிலீஷில் கூட சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீர் கொஞ்சம் ஆட் பண்ணு, அதாவது வாட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அப்போ தான் சட்னி கொஞ்சம் ஓரளவுக்கு செமி கிரேவி மாதிரி வரும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லிச்சு. அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் புரிஞ்சிச்சு. கன்னடா ரிப்ளை பண்ணதான் அவ்வளோ வராது. பட் ஆனால் ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು. இப்போ நம்ம சட்னி அரைக்கிற ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வாங்க. ஆல்மோஸ்ட் நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அது தேங்காய் சட்னியாக வந்திருக்கா இல்லை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ரைட், வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்குது. இதை தாளிக்கணுமா வேணாமா அப்படின்றதான் இப்போ கேள்வியே. வேணாம், அப்படியே வச்சு சாப்பிடுவோம். ராவா வச்சு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படியே வச்சுக்கலாம். ஸோ சாதாரண சட்னி அரைக்கிறதுலேருந்து மற்ற ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே அது வந்து டெக்னாலஜி லெவலில் அட்வான்ஸ்டாக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் பார்க்குறப்போ கேமரா குவாலிட்டி அப்படின்றது 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கேமரா தான் இதில் எந்த மாதிரி வச்சு வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளிப்பு அப்படின்றனால ஸோ நீங்கள் இதை இப்படி வச்சு எடுத்துக்கலாம், இப்படி வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நம்ம ஹைலைட்டு. வ்ளாகிங் பண்ணுறவங்க, இந்த குக்கிங் சேனல் நடத்துகிறவங்களுக்குலாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ். சாம்சங் அப்போலேருந்தே இருக்குது. சும்மா நம்ம சீஸ்ன்னு சொன்னாலும் ஹேண்ட் இதை ஷேக் பண்ணாலே ஃபோட்டோ வந்து எடுத்துரும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்க்குறப்போ 50 மெகா பிக்சலில் ஃபோட்டோ கிளாரிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். அட எடுப்பா. அல்டிமேட்டு மொபைலில் இந்த மாதிரி ஹேண்டியாக ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மொபைலில். ஸோ நீங்கள் ஆப்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸ், அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடி இந்த லான்ச்சரில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வீடியோஸ் பார்க்கறதுனாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயே வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. அதே மாதிரி எந்த சைஸில் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த வியூவில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வீடியோ பார்த்தாலே ஓகே, மற்றவங்க யூஸ் பண்ணுறத பார்க்குறப்போ இது வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டியூவல் ரெக்கார்டிங் தான் அல்டிமேட் எனக்கு பிடிச்சது. நம்ம வ்ளாக் பண்ணுறப்போ ஸோ இப்போ நம்ம ஃபேஸும் தெரியுது, பின்னாடி நம்ம காமிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே அழகாக சூப்பராக நம்ம காமிச்சிக்க முடியும் அப்படின்றது தான் ஹைலைட்டே இங்கே. அண்ட் இதை இப்படி வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஹேண்ட் கேம் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதும் இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க இல்லை இந்த செல்ஃபி ஸ்டாண்டில் வச்சுலாம் எடுக்கிறீங்க, பேக் கேமரா எடுக்கிறீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த இந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி என்ன தெரியுது, ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதில் கிளாரிட்டியோட 50 மெகா பிக்சலில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு டயத்தில் இங்கேயும் தெரியும் நம்ம அங்கே என்ன எடுக்கிறோம் அப்படின்றது. பின்னாடி நிற்கிறவங்க ஃபோட்டோ அதான் நம்ம எடுத்து கொடுக்குறோன்னா அவங்களுக்கும் தெரியும், வீடியோ எடுத்து கொடுக்குறதுக்கும் தெரியும். ஹைலைட் என்னென்னா இப்போ இந்த மொபைல் வந்து ஓகே 1,10,000 ரூபா, இப்போ ஒரு 2,000 குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இப்போது நியூ இயர் ஆஃபர் வரப்போகுது, கிறிஸ்மஸ் ஆஃபர் வரப்போகுது, பொங்கல் ஆஃபர் வரப்போகுது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் தரவங்க வாங்கலாம். இதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு காமனாக என்கிட்ட கேட்டவங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப் 6ல் நிறைய பேர் வாங்கியிருந்துருக்காங்க. ஸோ அதில் இந்த ஃப்ளிப் நம்ம மடக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சவுண்டு, இந்த இடத்துல இந்த ஃபினிஷிங்கு, ஸோ இது வந்து கொஞ்ச நாளில் வந்து போயிடுது, உடஞ்சிருது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக சாம்சங்கில் சொல்கிறதுனா 5 லேக் ஃபோல்டு வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 5 லேக்ஸ் ஃபோல்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தேருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நான் எப்பயுமே வந்து ஸோ இந்த மாதிரியே மொபைல் வந்து வச்சுருக்க மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் நார்மல் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வச்சுருந்துருப்பேன். ஸோ ஒர்க் போகிற டயத்தில் அந்த மாதிரி டயத்தில் மட்டும்தான் இந்த ஃப்ளிப் அப்படின்றதையே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி அந்த டயத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி சின்னதாக வச்சு யூஸ் பண்ணுவேன் தவிர மற்றபடி நார்மல் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம கொஞ்சம் சேஃப்டி வச்சுருந்தோம்னா தாராளமாக அது எப்பயுமே நல்லா உழைக்கும் அப்படின்றது எனக்கு தெரிய வருதுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் மொபைலை யூஸ் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரீன் கார்டு அப்படின்றது வந்து கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் இந்த ஃபில்ம் தான் வருது. ஸோ அதுதான் ஒட்டியிருக்கேன். அதுவே 1000 ருபீஸ் வரைக்கும் வருது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஆப்பிளில் இருக்கிற மாதிரி இதில் ஃபியூச்சர்ஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஆப்பிளில் எப்படி சிரி இருக்குதோ அதே மாதிரி இந்த சாம்சங்கில் பிக்ஸ்பி set an alarm today at 4:15 p.m. to release the video. You release the video alarm for today at 4:15 p.m. will ring in 3 hours 56 minutes. Thank you. Hey, no worries. Helping is what I do. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவுக்கு வரல, அதுதான் உண்மை. ஆப்பிளில் வந்து இருக்கிற உடனே அந்த டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இதில் ஒரு 2 டைம்ஸ் கால் பண்ணணும், இல்லை கொஞ்சம் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி கொஞ்சம் சத்தம் இல்லாத இடத்துல இருந்தால் தான் இந்த பிக்ஸ்பி அப்படின்றது கரெக்டாக ஒர்க் ஆகுது. மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். என்னதான் இருந்தாலும் ஆப்பிள் தான், ஆண்ட்ராய்டு தான். பட் இந்த ஃப்ளிப் மாடல் அண்ட் தென் சில ஃபீச்சர்ஸ் இருக்கனால எனக்கு இது பிடிச்சதுனால நான் அதை வாங்கினேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அந்த மொபைல் வாங்க தாராளமாக. மேக்ஸிமம் இன்னும் ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல். இப்போல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ தாராளமாக 3 வருஷத்துக்கு வரும் அண்ட் ரொம்ப ஹேண்டியாக கிளாஸியாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு பிடிச்சதை நான் வாங்கினேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அவ்வளோதான். ஜென்ரலாக இது ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ தான். ஸோ மற்றபடி எந்த பிரச்சனை, பேட்ரி நல்லாவே நிற்கிது, அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் கேமிங்க்கு நல்லா தான் இருக்குது. கேமை நம்ம மோஸ்ட்லி விளாடுறது இல்லை. ஸோ நமக்கு இப்போ ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஒரு அளவாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.